என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பார்ட்ஷிப் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் டன் ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க் டனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எஃபெக்டர் டாட் டி வெக்டர். ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இதுதான் எஃபெக்டர். சரிங்களா. அப்போ கிவன் எழுதலாம். கிவன் எஃபெக்டர் ஈக்குவல் டு ஃபோர்ஸுங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் என்னென்னா எஃபெக்டர். அவங்களே எஃபெக்டர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. எஃபெக்டர் ஈக்குவல் டு ஏஐ வெக்டர் ப்ளஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர். சரிங்களா. இன் மூவிங் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம்னு கொடுத்துருக்கிறது ஃப்ரம் த பாயிண்ட். சரிங்களா. அப்போ ஃப்ரம் த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். நீங்கள் 1i வெக்டார் ப்ளஸ் 1j வெக்டார் ப்ளஸ் 1k வெக்டார்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். டூங்கிறது என்ன, டு த பாயிண்ட். அப்போ ஃப்ரம் த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும், அதே மாதிரி டு த பாயிண்ட் தெரியணும். சரிங்களா. டு த பாயிண்ட் என்ன, 2i வெக்டார் ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k வெக்டார். சரிங்களா. ஃப்ரம் த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி டு த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. along a straight line is given by 5 units. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல. இந்த 5 unitsங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒர்க் டன்னுடைய வேல்யூவை குறிக்குது. அப்போ ஒர்க் டன் எவ்வளோன்னா 5 யூனிட்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச ப்ராப்ளத்துலலாம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா ஒர்க் டன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரி, எஃபெக்டடாக டி வெக்டரால் மல்டி பண்ணி வரக்கூடிய ஆன்சரை தான் அவங்க முதலே கொடுத்துட்டாங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. இந்த வேல்யூ கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏனுடைய மதிப்பை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்போ ஏ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஸ்டெப்லேயே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா. இப்போ என்னென்னா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்னம்மா கண்டுபிடிப்போம், டி வெக்டர் கண்டுபிடிப்போமா. டி வெக்டர் என்னப்பா கண்டுபிடிப்போம், டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். டு த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்ட் என்னென்னா மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு இங்கே டு த பாயிண்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள், 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k. சரிங்களா. எல்லாத்துலேயும் வெக்டர் கொடுத்துக்கணும். சரிங்களா. மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பாருங்கள் 1i, அதாவது i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம இந்த எண்ணம் எழுதுவோம். இங்கே 2, ஜேக்கு முன்னாடி 2, கேக்கு முன்னாடி என்னப்பா 2. அப்போ இந்த சைனை நம்ம உள்ளே கொண்டு போகும்போது என்னமா பண்ணுவோம், ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுவோமா. ஐக்கு முன்னாடி என்னமா இருக்குது, 1ன்னு இருக்கா. நம்ம வெளியே எழுதும்போது என்னமா -1. இப்போ ஜேக்கு முன்னாடி +1 இருக்குது, நம்ம வெளியே எழுதும்போது -1. கேக்கு முன்னாடி +1 தான் இருக்குது, நம்ம வெளியே எடுக்கும்போது -1. ஏன்னா ஆப்போசிட் சைன் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட போகிறோம். இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்கனால நம்ம மைனஸில் எடுத்துட்டோம். சரிங்களா. இப்போ 2 - 1 இது என்னென்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம சப்ராக்ட் பண்ணுறதா. 2 - 1 என்னமா வருது, 1. அதேமாதிரி 2 - 1 1, 2 - 1 1. சரிங்களா. இப்போ இது என்னென்னா நம்ம டி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோமா. சரிங்களா. அப்போ மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்னப்பா கண்டுபிடிப்போம், ஒர்க் டன் கண்டுபிடிப்போம். சரிங்களா. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃபெக்டர் டாட் டி வெக்டர். அப்போ ஒர்க் டனுடைய ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஒர்க் டன் ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள். இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ ஒர்க் டனுடைய வேல்யூ என்ன 5 ஈக்குவல் டு அப்போ எஃபெக்டருக்கு போல இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் டேட்டாவில் ஏஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். அதை சப்ஸ்டிட் பண்ணலாங்களா. ஏஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். எஃபெக்டார் இங்கே டாட்டுக்கு டாட் டி வெக்டார். அப்போ டி வெக்டர் நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. 1i வெக்டார் ப்ளஸ் 1j வெக்டார் ப்ளஸ் 1k வெக்டார். அது டி வெக்டார். சரிங்களா. இப்போ இந்த 5 அப்படியே எழுதிக்கலாம். இது மல்டிப்ளை பண்ணலாம். ஐயால் மல்டி பண்ண போகிறோம். இங்கே ஏ இருக்குது, இங்கே 1 இருக்குது. 1 × a 1a. 1aனாலும் ஒன்று தான், ஏனாலும் ஒன்று தான். புரியுங்களா. a × 1 இங்கே பாருங்கள், a × 1 வருது, அது a. சரிங்க. a × 1 வந்தோன்னா a. கரெக்டுங்களா. அடுத்து ஜேயால் மல்டி பண்ண போகிறோம். 1 × 1. இப்போ 1 × 1 என்ன வரும், 1 வருங்களா. ப்ளஸ் 1. இங்கே கேக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1. இங்கே இந்த கேக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1. அப்போ 1 × 1 1 தான். அப்போ +1 கொடுத்தாச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம்பரை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே +1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. இப்போ 1 + 1 நமக்கு என்ன வரும், நமக்கு 2 வருங்களா. சரி, 2ன்னு எழுதிட்டோம். இந்த 2 இந்த சைடு கொண்டு வரலாங்களா. இப்போ கொண்டு வரும்போது +2 இங்கே வரும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு -2. 5 - 2 ஓகேங்களா. 5 - 2 = a. இப்போ 5ல் 2 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 3. சரிங்களா. அப்போ ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 3. சரிங்களா. ஏனுடைய வேல்யூ என்ன 3. இப்போ இந்த ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இதில் பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருவாங்க. ஃப்ரம் த பாயிண்ட் டு த பாயிண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். மெயினானது என்னென்னா மறக்காமல் என்னென்னா இந்த ஒர்க் டனுடைய வேல்யூவை அவங்க முதல்ல கொடுத்துருவாங்க. அதை நம்ம கரெக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம இங்கே கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணால் போதும் நம்மளுக்கு இதனுடைய வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேங்க்யூம்மா.